பள்ளிக்கரணையில் சாய் கணேஷ் நகர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ சாய் கணேஷ் நகர் அந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 37 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள். உறவுகள் எல்லாருமே நம்மக்கிட்ட இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு நமக்கும் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் எங்ககிட்ட வைக்கிற டிமாண்ட் என்னென்னா எனக்கு கார் பார்க்கிங் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அஃபோர்டபுள் ஒரு 35-36 லட்சத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுவும் பள்ளிக்கரணை லொக்கேஷனில். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டைனிங் ப்ளஸ் நமக்கு ஷோபா போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம பள்ளிக்கரணையில் சாய் கணேஷ் நகரில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 12 years ஆகுது. 12 years ரீசேல் அப்பார்ட்மெண்ட் சாய் கணேஷ் நகரில். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தது பள்ளிக்கரணையில் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட எலிவேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இது 12 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. பட் இருந்தாலும் ரீசெண்டாக இல்லைங்க, ஒரு 3 years பேக் பெயிண்டிங்குமே பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு 9 years ஒன்ஸ் நம்ம வீடை பெயிண்டிங் பண்ணால் தான் அதோட குவாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பெயிண்டிங் தான் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. ஓவராலாகவே 4 வீடு தாங்க. 4 வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்களேன். ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா S1க்காக கார் பார்க்கிங் இது தான். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 seater கார் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4 வீடு, எந்த ஒரு வீட்லேயும் டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மெட்ரோ கனெக்ஷனுமே இருக்குது. அண்டு இபி பார்த்திங்கன்னா நமக்கு 3 phase இபி தான். அதுக்கான இபி மீட்ரு எல்லாமே நமக்கு கீழே வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 kilometer டிஸ்டன்ஸ்லையும், இதுவே ஜெயச்சந்திரன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 kilometer டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் ஒன்றா மேலே போய் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு தான். ஃபஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் டெரஸ். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் டெரஸ், மேலேயுமே டெரஸ் இருக்குது. எல்லாமே காமன் தான். பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலாக இதே இடத்துல அப்படியே வாங்கலேன். இந்த இடத்துல அவங்க பாருங்கள் கார்டன் செட்டப் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே அவங்க பண்ணது தான். ஆல்ரெடி இருக்க ஓனர் அவங்க பண்ணது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியான்ட்டு. பள்ளிக்கரணையில் சாய் கணேஷ் நகர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ சாய் கணேஷ் நகர் அந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிடலாம். இந்த ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், ஆல்ரெடி அவங்களே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே வந்துடும். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் டீக்குட்டில் பாருங்கள், டீக்குட்டில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்கல. லிவிங் கம் டைனிங்காக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க திங்ஸ் வைக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. திங்ஸ் வச்சாலும் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டைனிங் ப்ளஸ் நமக்கு ஷோபா போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல அவங்க பாருங்கள் பூஜை ரூம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணா பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா ஹால்லே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிச்சனுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சனாக 9 by
கிச்சனுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸாக கிச்சன் இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு சமைக்கிற ஸ்டேஜ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ளஸ் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் ஆர்ஓ பாயிண்ட் ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேஸ்ட் வாட்டர் தனியாகவே செப்பரேட்டாக வெளியே போகிறதுக்கு ஆர்ஓ பாயிண்ட்டுமே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்றம்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா வந்து 790 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும் 380 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு யூடிஎஸ் மட்டுமே நமக்கு வந்துடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50% யூடிஎஸ் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வெஸ்டர்ன் ஸ்டைலாக மாற்றணும்னா அதுக்கான ப்ரொவிஷன் ஆல்ரெடி செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஆக்சுவலாக திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கதால உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரில. பட் திங்ஸ் வச்சுருந்தாலும் பெட் போட்டிருந்தாலும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான் இல்லை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகாமல் நல்லா ஸ்பேஷியஸ், இந்த இடத்துல நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 37 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணி லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 80% வரைக்கும் பேங்க் லோனுமே மூவ் பண்ணிக்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒரு 75%, 70% தான் லோன் தருவாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் ஆல்மோஸ்ட் ஆல் மேஜர் பேங்க்கில் நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லொக்கேஷன் பள்ளிக்கரணையில் இந்த லொக்கேஷனில் லேண்ட் ஏரியாவே நல்ல பீக்கில் போயிட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிவிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. அப்படியே வாங்கலாம், உள்ளே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், நான் லைட்டுமே போடல. எந்த அளவுக்கு சன்லைட் உள்ளே வருது, எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்ட்டு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதால வந்து சுற்றி நமக்கு எம்டி பிளேஸு ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிறதால நமக்கு காற்று வசதியும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸும் இருக்கும். செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்க. அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும். 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த வீட்டோட ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாருமே நம்மக்கிட்ட இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு நமக்கும் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் எங்ககிட்ட வைக்கிற டிமாண்ட் என்னென்னா வந்து எனக்கு கார் பார்க்கிங் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அஃபோர்டபுள் ஒரு 35-36 லட்சத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுவும் பள்ளிக்கரணை லொக்கேஷனில், பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகரில் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி நம்ம உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்கோம். அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட போஸ்ட் ஆகுங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.